இங்கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, போதாத காலம் அப்படின்னு சொன்னார். அது திமுகவுக்கு வேணா போதாத காலமா இருக்கலாம், நமக்கு நல்ல காலம். அதனாலதான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மீனை அசைவம்னு நினைக்கிறத விட பேசாம நம்ம சைவத்துக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஏன்னா சைவத்துல ஏன் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னா, இந்து மதம் என்றால் அதை பிரித்து பேசுவது, வேறு மொழிகள் என்றால் அதை பிரித்து பேசுவது, தேசியத்திற்கும் தமிழுக்கும் ஏதோ சம்பந்தமே இல்லை என்பதை போன்ற ஒரு பழியை போடுவது, தேசியவாதி என்றால் அவர் தமிழ்வாதி அல்ல, தமிழுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு கருத்தை வேண்டுமென்றே பதிவு செய்வது. ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண வீட்டில் சொல்லி இருந்தாங்க, எல்லோருக்கும் தமிழ் பெயர் சூட்ட வேண்டும் என்று. முதலில் உங்கள் பெயரை தமிழ் பெயராக மாற்றுங்கள், அதற்கு பின்பு எல்லோருக்கும் தமிழ் பெயர். தமிழுக்காக அவர்கள் தான் உயிரிடுபவர்கள் என்று சொல்லி இத்தனை ஆண்டு காலம் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். 1967 இருந்து தமிழ் தமிழ் என்று நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கும் ஒரு கூட்டத்தை வீட்டிற்கு அனுப்புவது மட்டும்தான் நாம் செய்யும் மிகப்பெரிய கடமையாக இருக்க முடியும். பாவிகளே ஆட்சி செய்யும் போது காவி ஆட்சி செஞ்சா என்ன? இப்போ பாஞ்சாலி என்பதற்கு பஞ்சபூதத்தை சார்ந்த ஒரு உருவகத்தை தான் அப்படி நம்ம சொல்லி இருக்கிறோம் இதிகாசத்துல. ஆனா ஒருவருக்கு 5 கணவரா என்று கிண்டல் பேசுபவர்கள் தான் மனைவி, துணைவி, இனிவி என்று பல பேரை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் தான் இதை நீங்கள் குறை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். யாரும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இன்னைக்கு ஒரு SIR என்ற ஒரு சார்னாலே தமிழகத்துல பயமாய் போயிருது. ஆக அதை பார்த்து ஏன் பயப்படுகிறார்கள் என்றால், போலிகளை வைத்தே அவர்கள் எல்லாம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். போலிகளை காலி செய்ய வேண்டும் என்றால் காவிகள் வர வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்து, மரியாதைக்குரிய சுப்பு அவர்களின் புத்தகங்கள் வெளியிடப்பட வேண்டும். அவரது 75வது பிறந்த நாள் என்று சொல்லி என்னிடம் தேதி வாங்கும் பொழுது இந்த நாள் ஏறக்குறைய ஃப்ரீயான நாளாக தான் இருந்தது. ஆனா ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் வருகிறார்கள். தேதி என்னன்னு கேட்டேன், 19ன்னு சொன்னாங்க. வயிறு கலக்கிச்சா? ஆனா ஒன்று சொல்ற, உடனே கேட்டேன், காலை இல்லையா மாலை இல்லையா அப்படின்னு கேட்டேன். மதியம் அப்படின்னு சொன்னாங்க. காலையிலனாலும் எப்படியானு வந்துடலாம், மதியம்னா மாலைக்குள்ள வர முடியுமா அப்படின்னு தெரியல. ஆனால் ஒன்றை முடிவு செய்தேன். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நிச்சயமாக நாம் எல்லோருக்குமே ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் எப்பொழுதுமே எல்லோரின் மனம் கோணாமல் தான் நடந்து கொள்வார். அதுவும் தேசபக்தர்கள் என்றால் அவருக்கு நிச்சயமாக பிடிக்கும். ஆக அவர் வருகின்ற நேரம் நிச்சயமாக அண்ணன் ஐயா சுப்பு அவர்களின் நிகழ்ச்சிக்கு வந்து விடுகின்ற நேரமாகத்தான் இருக்கும், நல்ல நேரமாகத்தான் இருக்கும் என்று நினைத்தேன். அதனால் அவர் வந்த நேரம் 1:30 மணியிலிருந்து 3:45 மணி. ஆனால் ஐயா எனக்கு நீங்க ஒரே ஒரு வார்த்தை தான் போட்டார். இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அவர் எப்படி எழுதுவாரோ, எழுத்தை வைத்து எப்படி உணர்த்துவாரோ, அதே போல ஒரே ஒரு வார்த்தை தான் அவர் மனதிலையும். பிரதமர் வராரு, இவங்க வருவாங்களா, இவங்க தான் சிறப்பு விருந்தினர் எல்லாம் சொல்லாம ஒரே ஒரு வார்த்தை எனக்கு போட்டார், 19 நிகழ்ச்சி, நீங்கள் தான் சிறப்பு விருந்தினர், அவ்வளவுதான். அப்போ அவர் புத்தகத்துல எப்படி எழுதின மாதிரி ஒரு வார்த்தை, அப்போ நெத்தில அடிச்ச மாதிரி, பிரதமர் வர்றதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க எல்லாம் போகணும்னு தெரியும், ஆனாலும் நீங்க தான் சிறப்பு விருந்தினர் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை கொடுத்தார்கள். இங்கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, போதாத காலம் அப்படின்னு சொன்னார்.
அது திமுகவுக்கு வேணா போதாத காலமா இருக்கலாம், நமக்கு நல்ல காலம். அதனாலதான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் பீகார் வெற்றிக்கு பின்பு இங்கே வந்திருக்கிறார். அதனால இங்கேயும் நமக்கெல்லாம் பீகார் தான், மற்றவர்களுக்கெல்லாம் திகார் தான். அதனால தப்பு செய்தவர்களுக்கெல்லாம் திகாரை பார்த்து திக்கு திக்கு என்று இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு பீகாரை போல வேறு வெற்றி கிடைக்கும் என்று நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறது. வார்த்தைகள் அல்ல. நான் 1967 தேசியம் தமிழகத்தில் இருந்து மறைந்தது. அது மறைவதற்கு பல காரணங்கள் இருந்தது. அதுவும் திராவிட மாயை என்ற புத்தகத்தை நான் படிக்கும் பொழுது பல நிகழ்வுகளை இதுல சொல்லலாம். இங்கே இசைக்கவி ரமணன் அவர்கள் பேசும் பொழுது மிக அழகாக சொன்னார்கள். அவருடைய பராசக்தி இவர்களை பிடித்தாளா, பராசக்திக்கு இவர்களுக்கு பிடித்திருந்ததா, பராசக்திக்கு இவர்களை பிடித்திருந்ததா அப்படின்னு. பராசக்திக்குத்தான் இவர்களை பிடித்திருந்தது அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஆக அதே போல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒன்று, அவரோட வரலாறு 100 எழுதும் போது முதல் வார்த்தையே சில பயணங்கள் சில பதிவுகள்னு வரும்பொழுது அவர் அதை எழுதுறார். உடல்நலம் சரியில்லாம ஒரு மருத்துவர் என்பது முறையில ஒன்றும் பிரச்சனை. அதுல பெயர் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு சாப்பிட மாட்டேன்லாம் அடம் பிடிக்கிறாரு. அதனாலதான் இங்க யாரோ சொன்னாங்க, அவரோட பாசிட்டிவ் திங்ஸ்லாம் சொல்லும் போது அவரோட சில ஹாஸ்யமான உள்ளது, சில பிடிவாதங்கள், அதையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு. அது மாதிரி சொல்லும் பொழுது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த ஸ்டாஃப் நர்ஸ் ஒரு காஃபி கொடுக்குறாங்க. காஃபியை குடிச்சிட்டு பேர் என்னன்னு கேட்குறாரு. அபிராமி. அதுல எழுதுறாரு, அறையின் நிறமும் சூழலும் அந்த கணத்தில் மாறிவிட்டது. மஞ்சள் அப்போ அபிராமி பேரை கேட்ட உடனே அவர்களுக்கு எந்த உடல் நலம் கூட மறைந்து போனது என்று சொல்லும் அளவிற்கு இதுல நல்ல அழகான புத்தகம். இதுல நிறைய விஷயத்த சொல்லலாம். நான் சொன்னா நீங்க எல்லாம் புத்தகத்தை வாங்கி படிக்கணும். எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, எந்த புத்தகத்தை நான் வெளியிடனாலும் புத்தகத்தை முழுவதுமாக படிச்சுட்டு வருவேன். சும்மா அப்படி 2 பக்கத்தை படிச்சுட்டு வர்ற பழக்கம் எனக்கு கிடையாது. ஆனா இந்த புத்தகம் வந்ததுல இருந்து மறந்து படித்தேனா என்று சொல்ல முடியாது, பறந்து படித்தேன் என்று சொல்லலாம். கையில ஏரோப்ளைன்ல வச்சுட்டு தான் போய் படித்துக்கிட்டு வந்தேன். இதுல ஸ்ரீனிவாசன் சொல்லும் பொழுது ஒன்றை சொன்னார். அதாவது மீனவர்களுக்கும், அவர் மீன் சாப்பிட மாட்டார், ஆனா அவருக்கு மீனவர்களுக்கும் அவருக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு அப்படின்னு. அது மட்டுமல்ல, அவர் பனி பெண்ணே கூட மீனவ பெண் தான் இருந்தாங்க அப்படின்ற ஒரு கதை படித்தேன். இல்லை ஒரு சும்மா விளையாட்டுக்கு நான் ஒன்று சொல்வது உண்டு. அதனால்தான் நான் அவர் உட்கார்ந்தோட சொன்னேன், அவர் பிராமீன் அப்படின்னு சொன்னார். உங்கள் மீனிங் எனக்கு தெரியுது அப்படின்னு நான் சொன்னேன். அது மட்டும் இல்லை, நான் அடிக்கடி புதுச்சேரியில் ஐயா சுப்பு இருக்கிறதுனால சொல்லலை, அவர் மீனவர்கள் மீது அவர் ஈடுபாடு கொண்டிருந்ததுனால நான் சொல்லலை. ஆனா எனக்கே ஒரு சிந்தனை உண்டு. மேற்கு வங்கத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் மீன் சாப்பிடுவாங்க. அது என்னன்னா, மீனை அவங்க அசைவமா நினைக்கிறது இல்லை, சைவமா தான் நினைக்கிறாங்க. அதனாலதான் நான் பாண்டிச்சேரியில மீனவர்களுக்கெல்லாம் உதவி செய்யும் போது ஒரு கருத்தை சொன்னேன். என்ன கருத்து சொன்னேன்னா, மீனை அசைவம்னு நினைக்கிறத விட பேசாம நம்ம சைவத்துக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஏன்னா சைவத்துல ஏன் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னா, நான் டாக்டர்ன்ற முறையில ஒமேகா 3 அதுல நிறைய இருக்கு. நாம அசைவம்னு நினைச்சிட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய ஒமேகா 3 அதே மாதிரி இன்னொன்னு இல்லை, அது ஆடு கோழி மாதிரி நம்ம உயிரை போக்க வேண்டியது இல்லை. அது தானாகவே அது நீர்ல தனது உயிரை கொஞ்ச நாள் கழிச்சு போக்கிடும். அதனால அதெல்லாம் ஒண்ணும் மீன் சாப்பிடறதுல தப்பு கிடையாது அப்படின்னு நான் விளையாட்டா சொல்றது உண்டு. ஆக அதே இங்க அவரு நான் மீன் சைவமாக்க வேண்டும் என்று சொன்னேன். ஆனா சுப்பு அவர்களின் தொடர்ச்சியினால் மீன் ஏற்கனவே சைவமாகி விட்டது என்பதை நான் இந்த புத்தகத்தில் கேள்விப்படுகிறேன். ஏன்னா அந்த அசோசியேஷன் என்றது ரொம்ப சாதாரணம் கிடையாது. அதனால்தான் இந்த புத்தகத்தை பற்றி சொல்லுது. காமராஜரின் கதையை பற்றி திராவிட மாயை சொல்லி இருக்கிறார். அதாவது ஒரு காமராஜர் போன்ற ஒரு மிகப்பெரிய தலைவர் கூட ஆட்டை வாங்கி வரி கட்ட வேண்டி வந்தது.
ஆனா இன்று நாட்டையே விற்று கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகள் தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அதற்கு ஒரு மாற்று வேண்டும் என்று தான் திராவிட மாயை மட்டுமல்ல, இன்று நாமெல்லாம் மரியாதைக்குரிய சுப்பு அவர்களுக்கு, அதாவது விளையாட்டா சொல்லணும்னா, பலகாரம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் வேண்டும் உப்பு, திராவிடம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்றால் வேண்டும் சுப்பு. அவரோட கருத்துக்களை படிக்கிறது மட்டும் போதாது. இன்னைக்கு அவருக்கு 100 ஆண்டுகள் பிறந்த நாள் கொண்டாட வேண்டும். ஆனா என்னது கோரிக்கை, நான் எப்பவுமே அரசியலை விடுத்து இருக்கிறது ரொம்ப கடினம் எனக்கு. அதனாலதான் ஆளுநர் மாளிகையில என்னால இருக்க முடியல, என்னால் அரசியல் செய்யாம என்னால இருக்க முடியாது. உண்மையிலேயே நாம் திராவிட மாயை எழுதிய மரியாதைக்குரிய சுப்பு அவர்களுக்கு கடமை ஒன்று நமக்கெல்லாம் இருக்கிறது. அவருக்கு நாம் ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் 1967 இருந்து இந்து மதம் என்றால் அதை பிரித்து பேசுவது, வேறு மொழிகள் என்றால் அதை பிரித்து பேசுவது, தேசியத்திற்கும் தமிழுக்கும் ஏதோ சம்பந்தமே இல்லை என்பதை போன்ற ஒரு பழியை போடுவது, தேசியவாதி என்றால் அவர் தமிழ்வாதி அல்ல, தமிழுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு கருத்தை வேண்டுமென்றே பதிவு செய்வது. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, என்னை இந்தி இசைன்னு எழுதுறாங்க. நான் சொல்லுவேன், உங்களை மாதிரி இல்லை, தமிழ் என் பெயரில் மட்டுமல்ல என் உயிரிலும் இருக்கிறது என்று நான் சொல்வது. ஆனால் அவங்க பெயர்ல கூட தமிழ் கிடையாது, பெயர்ல கூட தமிழ் கிடையாது. அவங்க கூட ஒரு நாள் ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண வீட்டில் சொல்லி இருந்தாங்க, எல்லோருக்கும் தமிழ் பெயர் சூட்ட வேண்டும் என்று. முதலில் உங்கள் பெயரை தமிழ் பெயராக மாற்றுங்கள், அதற்கு பின்பு எல்லோருக்கும் தமிழ் பெயர். ஆக அவங்க பேசுறதெல்லாம் அவங்க எங்கேயுமே அங்க தமிழ் கிடையாது. தமிழை ஒரு சங்க இலக்கியத்தை கூட ஒழுங்காக படித்திருக்க மாட்டார்கள். ஆனால் தமிழ் 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 என்று ஏமாற்றி கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் நான் மனோகர் பாரிக்கர் ஒரு பயணம் செய்தேன். அப்போ அவர் நம்ம மாநகராட்சியை தாண்டணும். அப்போ அவர் ராணுவ அமைச்சர் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தார். மேல தமிழ் வாழ்க அப்படின்ற ஒரு எழுத்தை பார்த்தார். அது என்ன எழுதியிருக்குன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், தமிழ் வாழ்க என்று எழுதியிருக்கிறது அப்படின்னு. இப்படி லாங்குவேஜ் இப்படி மேலே சொல்லுவீங்களா? நாங்கள் எல்லாம் இதயத்தில் வைத்திருக்கிறோம், நீங்கள் எல்லாம் இப்படி சுவரில் தான் வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டார். அதுதான் நடந்து கொண்டிருக்கு. ஆனா அவங்க தான் தமிழுக்காக அவர்கள் தான் உயிரிடுபவர்கள் என்று சொல்லி இத்தனை ஆண்டு காலம் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இத்தனை புத்தகங்களை வெளியிடுவதும், மரியாதைக்குரிய ஐயா சுப்பு அவர்களுக்கு நாம் உண்மையிலேயே ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் 1967 இருந்து தமிழ் தமிழ் என்று நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கும் ஒரு கூட்டத்தை வீட்டிற்கு அனுப்புவது மட்டும்தான் நாம் செய்யும் மிகப்பெரிய கடமையாக இருக்க முடியும். இல்லை என்றால் அவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருப்பதற்கும் எழுதி கொண்டிருப்பதற்கும் எந்தவித பலனும் இல்லாமல் போய்விடும். என்னை பொறுத்த மட்டில் இது காலத்தின் கட்டாயம். இப்ப நான் இதை படித்துக்கொண்டே வந்தேன். டிராவிடியன் மாயா, டிசிஷன், டிவிஷன் அண்ட் டெஸ்டினின்னு போட்டிருந்தாரு. ஆனா இன்னைக்கு தமிழகத்துல எதை எடுத்தா ட்ரங்கன் தான் வருது, இன்னொரு டி. ஆக இன்னைக்கு ஒன்று பாஸ்மார்க் வாங்கி இருக்கின்றால் டாஸ்மாக் தான் பாஸ் வாங்கி கொண்டு இருக்கிறது. ஆக அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் இத்தகைய புத்தகங்கள். இன்னொன்னு, தம்பி அஸ்வத்தமன் எப்பவுமே மிக வேகமாக பேசக்கூடியவர், அவர் ரொம்ப பாராட்டக்கூடியவர். அவர் சொன்னார், இது மதிமுக அட்டை மாதிரி இருக்கு, காவி கலர் போட்டிருக்கணும் அப்படின்னாரு. அவருக்கு என்ன நான் சொல்றேன்னா, காவி போட்டா பல பேர் புத்தகத்தை வாங்குறது இல்லை. இந்த கலர் இருந்தா உடனே வாங்குறாங்க. அது மாறி பாவிகளே ஆட்சி செய்யும் போது காவி ஆட்சி செஞ்சா என்ன இப்போ? அப்ப காவியாக எல்லாம் மாற வேண்டும் என்றால் அந்த காவிக்கு என்று ஒரு அடையாளத்தை நாம் கொடுத்தாக வேண்டும். அதனால்தான் ஐயா சுப்பு அவர்களின் என்மை அடுத்த புத்தகங்கள்லாம் காவியில போடணும். ஆனா காவியில போடுற நேரத்துல காவிக்கு ஒரு சரித்திரம் தமிழகத்தில் படைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. பேசிக்கொண்டே இருப்பதில்லை. என்னொன்று நான் சொல்றேன், மிக அழுத்தமாக சொல்கிறேன். நான் வகித்துக் கொண்டிருந்த பதவி மிகப்பெரிய பதவி. மரியாதைக்குரிய ஐயா சுப்பு அவர்கள் கூட வந்திருக்கிறார்கள் அங்கே. அது புரோட்டோகால். சீஃப் மினிஸ்டர் நினைச்சா என்ன பார்க்கணும். இவை எல்லாவற்றையும் விடுத்து ஏன் நான் மறுபடியும் திரும்பி வந்தேன் என்றால்,
இந்த திராவிட கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டிற்கு அனுப்புவதில் தேசியவாதியான மகளான எனக்கு ஒரு பங்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இல்லை என்றால் தேசியவாதியின் மகளாக நாம் பிறந்ததற்கோ, மரியாதைக்குரிய ஐயா சுப்பு போன்றவர்களின் புத்தகங்களை படித்து வளர்ந்ததற்கோ எந்த பலனும் இல்லை என்பதுதான். படிப்பதற்கு படித்துக் கொண்டே போகலாம், நாம் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் குடித்துக் கொண்டே இருப்பார்கள், அவ்வளவுதான் நடந்து கொண்டிருக்கும். அவர்கள் ஆட்சியை பிடித்துக் கொண்டே இருப்பார்கள். அது இருக்கக்கூடாது என்பதுதான். ஆக இங்கே இருப்பவர்கள் குறைவானவர்களாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொருவரும் 1000 பேருக்கு சமம். ஏனென்றால் இங்கே இருப்பவர்கள் எல்லாம் கொள்கைவாதிகள், கொள்ளைக்காரர்கள் கிடையாது. ஆக அந்த கொள்ளைக்காரர்களை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றால் திராவிடம் நிச்சயமாக மாயையாக மாற வேண்டும். திராவிடம் அழகாக சொல்லுவார், நெல்லை ஜெபமணி அவர்கள் சொல்வார்கள், தமிழை விட்டுட்டு திராவிடம் திராவிடம் சொல்றீங்க, தமிழ் என்னாச்சு, தமிழ்நாடுன்னு என்னாச்சு? ஆக இதையெல்லாம் வைத்துக்கொண்டு உண்மையிலேயே இன்னும் சொல்ல போனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று, ஒருவேளை பிரதமர் வருவதற்கு காலதாமதம் ஆகி இருந்தாலும் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பேன். ஏனென்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ன கொள்கை வைத்திருக்கிறாரோ அந்த கொள்கையை மரியாதைக்குரிய ஐயா சுப்பு அவர்கள் மனதில் ஏந்தி இருக்கிறார் என்பதுதான். ஆக அவரோடு இணைந்து நாம் எல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இப்ப மறுபடியும் இங்கே தம்பி டைரக்டர் அவர்கள் திரௌபதி அவர்களை பற்றி சொன்னார்களா, அவர்களையும் மிக மோசமாக பேசிக்கொடுங்க. அந்த கேரக்டர் ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க. எந்த கேரக்டர் அவங்க அதாவது பாஞ்சாலி என்பதற்கு பஞ்சபூதத்தை சார்ந்த ஒரு உருவகத்தை தான் அப்படி நம்ம சொல்லி இருக்கிறோம் இதிகாசத்துல. ஆனா ஒருவருக்கு 5 கணவரா என்று கிண்டல் பேசுபவர்கள் தான் மனைவி, துணைவி, இனிவி என்று பல பேரை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் தான் இதை நீங்கள் குறை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். யாரும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆக இன்று இந்த காலகட்டத்தில் உண்மையாகவே நாம் மரியாதைக்குரிய சுப்பு அவர்களுக்கு ஒரு பரிசு இல்லை என்றால் அவர்களுக்கு நாம் உண்மையிலேயே ஒரு கடமையை ஆற்ற வேண்டும் என்றால் இன்னும் காலம் கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது. அரசியல் இல்லாமல் நாம இல்லை. இது இலக்கியமாக இருந்தாலும் என்ன பொறுத்த நாங்க வந்து அரசியல் நிச்சயமா வரும். அரசியல் வந்தால் ஆட்சி வர வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் அப்பொழுதுதான் ஓரளவுக்காவது தமிழகத்தோட கலரை நம்ம மாற்ற முடியும். இந்த மாதிரி புத்தகத்தின் இந்த கலரை மாற்றுற மாதிரி கொஞ்சமாவது கலரை நாம் மாற்ற முடியும். ஒரு தேசியம், அதுவும் ஒரு சுதேசியம் தமிழகத்தில் தழைத்து ஓங்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் அதற்காக உழைக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஒரு SIR என்ற ஒரு சார்னாலே தமிழகத்துல பயமாய் போயிருது. ஆக அதை பார்த்து ஏன் பயப்படுகிறார்கள் என்றால் போலிகளை வைத்தே அவர்கள் எல்லாம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். போலிகளை காலி செய்ய வேண்டும் என்றால் காவிகள் வர வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காவி என்று காவியம் படைக்கிறதோ அன்றுதான் இந்த திராவிட மாயை தமிழகத்தில் இருந்து அகற்றப்படும். அதற்கு நாம வந்து இந்த ஜாதியை பேசுறோம், தமிழை பேசுகிறோம், சமஸ்கிருதம் வேணுமா, தமிழ் வேண்டுமா, தேசியம், எல்லாவற்றையும் விட இன்றுள்ள போலி தமிழர்கள் அப்புறப்படுத்த வேண்டும். உண்மையான தேசியவாதிகள் நிச்சயம். ஏனென்றால் என்னை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இல்லை என்றால் நாம் எதுவும் செய்ய முடியாது. அதனால முதலில் நாம் நினைப்பது அவரின் சொல்லுக்கு மரியாதை கொடுத்து எந்த நிலையில் அதிகாரம் வர வேண்டுமோ அது வர வேண்டும். அதற்கு பின்பு அவரின் எழுத்துக்கள் மத்திய அரசில் பத்மஸ்ரீ விருது வாங்கும் அளவிற்கு அவருக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் அவர் எதையுமே கேட்டு தெரிந்து கொண்டதில்லை, எதையுமே வேண்டி கேட்டுக் கொண்டதில்லை. இவ்வளவு எழுத்தாற்றல் உள்ள இன்னொருவரை நான் பார்த்ததில்லை. அந்த எழுத்துக்களில் அவ்வளவு சாரம். அந்த இவரை பதிய வைக்கவில்லை என்றால் திராவிட கட்சிகளை பற்றி, திராவிட மாயை பற்றி பல பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால எழுத்து வடிவில் அவர் கொடுத்திருக்கிறார். இது எல்லாம் நாம் எழுந்து நிச்சயமாக ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு தேசியத்தை தமிழகத்தில் நாம் படைப்போம். அது மட்டுமே நாம் சுப்பு அவர்களுக்கு கொடுக்கும் பிறந்த நாள் பரிசாக இருக்க முடியும். 1967 தொலைந்த தேசியம் 2026 எல்லோர் முகமும் தாமரை போல் மலர்வதற்கு நாம் எல்லாம் வளம் பெற
நமது நாடு வளம் பெற, தமிழ்நாடு வளம் பெற நாம் எல்லாம் உழைக்க வேண்டும். இந்த புத்தகம் ஒவ்வொன்றையும் நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும். புத்தகத்துல நான் நிறைய படிச்சுட்டேன். இதுல சுவாரஸ்யமான சில பக்கங்களை சொன்னால் நாம் புத்தகங்களை படிக்காம இருந்துட்டு போவோம். அதனால இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் புத்தகங்களை வாங்க வேண்டும். நானும் இந்த புத்தகங்களுக்காக விலை கொடுத்தேன்னா, நாம போடுற விலை நிச்சயமாக அந்த பக்கத்துக்கு தான், பேப்பருக்கு தான், அந்த கருத்துக்கு இல்லை. கருத்து விலை மதிக்க முடியாத ஒன்று. ஆக அந்த கருத்தை நாம் எல்லாம் ஏந்தி கொள்வோம், அதை பற்றி படிப்போம், இந்த புத்தகங்களை பரிசளிப்போம். அதனால் அவருக்கு தேசியத்தையும் பரிசளிப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு காலையில் 7 மணிக்கு எனது வீட்டிலிருந்து கிளம்பியது. அப்படியே நான் ஏர்போர்ட்ல இருந்துட்டு அப்படியே நிகழ்ச்சிக்கு போயிட்டு அப்படியே திருப்பி ஓடி வந்து, ஏன்னா அங்கே எல்லாம் பயங்கர புரோட்டோகால், எங்கேயுமே எதுவுமே போக முடியல. ஆனாலும் பசி என்பது இல்லை. ஏனென்றால் செவிக்கு உணவு இல்லாத போதுதானே வயிற்றிற்கு ஈய வேண்டும். வந்ததிலிருந்து செவிக்கு உணவு இருக்கும் பொழுது அதுவே எனக்கு மனநிறைவை தந்தது என்று சொல்லி, அதனால மகிழ்ச்சியான ஒரு தருணம். நான் சொன்ன மாதிரி மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வெற்றி செய்தியை இங்கே வாங்கி வந்திருக்கிறேன். அந்த வகையில் நாம் வெற்றியை அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டு 2026 இந்த புத்தகம் எழுதி அது அரசியலில் நாங்கள் சாதித்தோம் என்பதற்காக அதற்காக ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழாவே வைப்பதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஐயா சுப்பு அவர்களை மறுபடியும் வணங்கி வாழ்த்தி, அவர் பிறந்த நாளுக்கு இன்னும் பல பிறந்த நாள்கள் கொண்டாட வேண்டும், இன்னும் பல புத்தகங்கள் பிறக்க வேண்டும் என்று கேட்டு எனது வணக்கத்தை தெரிவித்து, இறைவன் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.